அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அகஸ்தினாருடைய வாழ்க்கை வரலாற்றின் 2ஆம் பாகத்தை பார்க்கவிருக்கிறோம். அகஸ்தினார் உண்மையை அறிய விரும்பினார். ஆனால் கிறிஸ்தவ விசுவாசத்தில் அவருக்கு பல சந்தேகங்கள் இருந்தன. அந்த நேரத்தில் மானிக்கேயம் என்ற ஒரு தத்துவம் அவரை ஈர்த்தது. இந்த உலகத்தில் நன்மைக்கும் தீமைக்கும் 2 சமமான சக்திகள் உள்ளன என்று அவர் போதித்தார். இந்த போதனை உண்மை என்று நம்பி அகுஸ்தினார் சுமார் 9 ஆண்டுகள் அந்த குழுவோடு இருந்தார். ஆனால் அவர் தேடிய உண்மை அங்கும் கிடைக்கவில்லை. கேள்விகளுக்கு தெளிவான பதில் கிடைக்கவில்லை. உள்ளத்தில் இருந்த வெறுமை மேலும் அதிகரித்து கொண்டே சென்றது. இதற்கிடையில் அவருடைய தாயார் மோனிகா தனது மகனுக்காக தினமும் கண்ணீருடன் ஜெபித்தார். அவர் நோன்பிருந்தார். திருப்பலிகளில் பங்கேற்று மகனின் மனமாற்றத்திற்காக இறைவனிடம் மன்றாடினார். பல ஆண்டுகள் எந்த மாற்றமும் தெரியவில்லை. இருந்தாலும் அவர் ஜெபத்தை நிறுத்தவில்லை. ஒரு முறை அவர் ஒரு புனித ஆயரை சந்தித்து தனது மகனை பற்றி அழுதபோது அந்த ஆயர் அவரிடம் கூறிய வார்த்தைகள் மிகவும் புகழ்பெற்றவை. இவ்வளவு கண்ணீருடன் ஜெபிக்கப்படும் ஒரு மகன் ஒருபோதும் அழிந்து போக மாட்டான் என்பது. இந்த வார்த்தைகள் மோனிகாவுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அளித்தன. அந்த நேரத்தில்தான் இறைவன் அமைதியாக அகுஸ்தினாரின் இதயத்தில் செயல்படத் தொடங்கினார். விரைவில் அவர் மிலான் நகருக்கு சென்று அவரது வாழ்க்கையை முழுமையாக மாற்றப்போகும் ஒரு மகத்தான புனிதரை சந்திக்கப் போகிறார். இறைவன் மனிதனை மாற்ற நினைக்கும் போது அவருடைய வாழ்க்கையில் சரியான மனிதர்களை அனுப்புவார். அதுபோலவே அகுஸ்தினாரின் வாழ்க்கையிலும் ஒரு திருப்பு முனை வந்தது. கார்த்தேஜில் ஆசிரியராக பணியாற்றிய அகுஸ்தினார் பின்னர் ரோமை நகருக்கு சென்றார். அங்கிருந்து கிபி 384ஆம் ஆண்டு மிலான் நகரில் பேச்சுக்கலை பேராசிரியராக நியமிக்கப்பட்டார். அந்த காலத்தில் மிலான் ரோமை பேரரசின் முக்கிய நகரமாக இருந்தது. அறிவாளிகள், அரசியல்வாதிகள், தத்துவவாதிகள் என பலரும் அங்கு வாழ்ந்தனர். மிலானில் இருந்தபோது அங்குள்ள ஆயரான புனித அம்புரோஸ் பற்றி பலர் பேசுவதை கேட்டார். அவர் மிகச்சிறந்த பேச்சாளர் என்றும் திருவிவிலியத்தை எளிமையாக விளக்குபவர் என்றும் அறிந்தார். ஆரம்பத்தில் அகுஸ்தினார் அம்புரோஸின் போதனைகளை கேட்க சென்றது இறை வார்த்தைக்காக அல்ல, அவரது பேச்சு திறனை ரசிப்பதற்காக மட்டும்தான். ஆனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர் கேட்ட இறை வார்த்தை மெதுவாக அவரது இதயத்தை தொடத் தொடங்கியது. புனித அம்ப்ரோஸ் திருவிவிலியத்தை ஆழமாகவும் தெளிவாகவும் விளக்கினார். கிறிஸ்தவ விசுவாசத்தை பற்றிய அகுஸ்தினாரின் பல சந்தேகங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக விலக ஆரம்பித்தன. அவர் உணர்ந்தார் என்னவென்றால், நான் இதுவரை கிறிஸ்தவத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் விமர்சித்திருக்கிறேன். இந்த உணர்வு அவரது மனதில் புதிய மாற்றத்தை உருவாக்கியது. 2 தீமோத்தேயு 4:2 இறை வார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் என்பதை அடிப்படையாக வைத்து கூறப்படும் தி கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் 2015 நமக்கு நினைவூட்டுவது, நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய அழைப்பு. மிலானில் வாழ்ந்த காலத்தில் அகுஸ்தினாரின் உள்ளத்தில் மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. ஒரு புறம் உலக வாழ்க்கை அவரை இழுத்தது, மறுபுறம் இறைவன் அவரை அழைத்து கொண்டிருந்தார். அவர் மனதில் அடிக்கடி ஒரு கேள்வி எழுந்தது, நான் ஏன் இன்னும் மனம் திரும்பவில்லை? ஒரு நாள் அவர் மிகவும் மனவேதனையுடன் ஒரு தோட்டத்தில் தனியாக அமர்ந்து அழுது கொண்டிருந்தார். அப்பொழுது அருகிலிருந்த வீட்டிலிருந்து ஒரு குழந்தையின் குரல் கேட்டது. என்னவென்றால்,
எடுத்து வாசி, எடுத்து வாசி என்ற குரல். இந்த குரல் இறைவனிடமிருந்து வந்த அழைப்பாக அவர் உணர்ந்தார். அருகில் இருந்த திருவிவிலியத்தை எடுத்து திறந்தார். அவரது கண்களில் முதலில் பட்ட வசனம் என்ன தெரியுமா? களியாட்டங்களிலும் குடி வெறியிலும் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள் என்பதுதான். இதனை ரோமையர் 13 முதல் 14 ஆகிய வசனங்களில் காணலாம். அந்த ஒரு வசனம் அவருடைய இதயத்தை துளைத்தது. பல ஆண்டுகளாக அவரை கட்டி போட்டிருந்த பாவ வாழ்க்கை அன்றே முடிவுக்கு வந்தது. அவர் தனது வாழ்க்கையை முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்க முடிவு செய்தார். பின்னர் தனது கன்ஃபெஷன்ஸ் என்ற நூலில் அவர் எழுதுகிறார், அந்த வசனத்தை வாசித்த உடனே என் இதயத்தில் இருந்த சந்தேகங்களின் இருள் நீங்கி விசுவாசத்தின் ஒளி என்னை நிரப்பியது என்று. அந்த நாளே அகுஸ்தினாருடைய புதிய வாழ்க்கையின் தொடக்கமாக அமைந்தது. எனவே உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கும் முயற்சியில் உன் வாழ்நாளை வீணாக்கினால் உன் ஆன்மாவிற்கு இழக்கும் நிலை என்பது செத்த நிலையாகும். அதனால் உமக்கு என்ன பயன்? எனவே உண்மையான ஆதாயம் எதுவென்றால் கடவுள் நிலையை அடைவதாகும். இது தி கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் 2009 அதன்படி கடவுள் நம்மை தத்தெடுக்கும் பொழுது கிடைக்கும். எனவே கடவுள் நம்மை தத்தெடுக்க வேண்டுமென்றால் நாம் கடவுளுக்கு ஏற்புடையவராக வாழ வேண்டும். ஊனியல்பிற்கு ஏற்ப வாழக்கூடாது. ரோமையர் 8:5 முதல் 8 கூறப்பட்டிருக்கிறது. இப்படி கடவுளுக்கு ஏற்புடையவராக வாழ்வதற்கு நாம் அவருடைய குடும்பத்தை வளர்க்க வேண்டும். அதற்கான வழிதான் நற்செய்தி அறிவிப்பு பணி. மனம் திரும்பிய பிறகு அகுஸ்தினார் தனது வாழ்க்கையை முழுமையாக மாற்றிக்கொண்டார். பாவ வாழ்க்கையை முற்றிலும் கைவிட்டார். இறை வார்த்தையை தினமும் வாசித்தார். ஜபத்தில் அதிக நேரம் செலவிட்டார். இறுதியாக கிபி 387 ஆண்டு ஈஸ்டர் திருவிழா இரவில் மிலான் பேராலயத்தில் புனித அம்ப்ரோஸ் அவர்களுக்கு திருமுழுக்கு அளித்தார். அவருடன் அவரது மகன் அடியாதாதுஸ் மற்றும் நண்பர் அலிபியூஸ் ஆகியோரும் திருமுழுக்கு பெற்றனர். திருமுழுக்கு பெற்ற அந்த நாள் அகுஸ்தினாரின் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக அமைந்தது. திருமுழுக்கிற்கு பிறகும் அவர் தினமும் கடவுளின் சந்தான உறவு கேட்டு ஜெபித்தார். அன்று முதல் அவர் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீடராக வாழத் தொடங்கினார். இறைவனுடைய வார்த்தையை ஆழமாக தியானித்தார். ஏழைகளுக்கு உதவினார். தாழ்மையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார். அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் இறைவனின் அருளுக்கு நன்றி செலுத்தும் நாளாக மாறியது. அதாவது இந்தியாவில் கடவுளின் குடும்பத்தில் சேர்ந்து மனிதனும் கடவுளாக மாறலாம் என்ற உண்மையை அறியாதவர்கள் அன்றும் இருந்தார்கள், இன்றும் இருக்கின்றார்கள். இது போன்ற மக்களுள் சிலர் நானும் கடவுளின் பிள்ளையாக மாறி கடவுளாக மாற விரும்புகிறேன் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு மேலும் ஆழமான புரிதலையும் நம்பிக்கையையும் கொடுத்து தயாரித்தால் ஒரு காலகட்டத்தில் அவர்கள் நிறைவான புரிதலை பெற்று கடவுளின் குடும்பத்தில் சேருவதற்காக நான் என் உயிரையும் இழக்க தயார் என்ற நிலைப்பாட்டை எடுப்பார்கள். இந்த நிலைப்பாட்டை எடுத்த பின் திருமுழுக்கு கொடுத்தால்தான் அந்த சடங்கு என்பது கடவுளின் குடும்பத்தில் அந்த நபரை சேர்த்துவிட்ட சடங்காகும். இந்த நிலை இல்லாதவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து விட்டால் அது மத மாற்றமாகத்தான் இருக்குமே தவிர திருமுழுக்கு கடவுளின் குடும்பத்தில் ஆள் சேர்க்கும் சடங்காக இருக்காது. எனவே மத மாற்றமாக இல்லாமல் மன மாற்றமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் செல்லும் இடங்களில் எல்லாம் மக்களுக்கு மறைக்கல்வி கற்பித்து திருமுழுக்கிற்காக மக்களை தயாரித்தார். அவர் திருமுழுக்கு எடுக்கும் பொழுது கூட கடவுளின் குடும்பத்தில் சேர வேண்டுமென்றால் நாம் கடவுளின் கட்டளைகளை பின்பற்றி
கடவுளின் குடும்பத்தில் சேர்ந்து மனிதனும் கடவுளாக மாறலாம் என்ற உண்மையை அறிந்த பிறகுதான் அகுஸ்தினார் புனித அம்ப்ரோஸ் ஆயர்கள் அவரால் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டார். எனவே நாமும் அந்த ஒரு எண்ணத்தில், அந்த ஒரு நிலைப்பாட்டில் திருமுழுக்கை புதுப்பிக்கும் பொழுதோ, திருமுழுக்கு பெறும் பொழுது மட்டும்தான் அது மத மாற்றமாக இல்லாமல் மனமாற்றமாக இருக்கக்கூடும். தி கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் 1324 என்ன கூறுகிறது என்றால், நற்கருணை என்பது திருச்சபை வாழ்வின் ஆதி மூலமும் உச்சியுமாகும். அதாவது நற்கருணை வழிபாட்டின் மூலமாகத்தான் கடவுளிடம் உறவு கேட்கிறோம். இந்த உறவு கேட்கும் செயல் இல்லாவிட்டால் கத்தோலிக்க மதத்திற்கும் உலகில் உள்ள மற்ற மதங்களுக்கும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை என்றாகிவிடும். அதாவது கத்தோலிக்க மதமும் புறவினத்தார் மதமாக மாறிவிடும். எந்த மதம் புறவினத்தார் மதம் இல்லை என்றால், எந்த மதம் கடவுளின் குடும்ப அமைப்பை நம்பி அதை பிரதிபலிக்கும் மதமாக இருக்கிறதோ அது மட்டும்தான் புறவினத்தார் மதமாக இல்லாத மதம். இப்படிப்பட்ட நம்பிக்கை என்பது கத்தோலிக்க திருச்சபையிடம் மட்டும்தான் உள்ளது. மற்ற எல்லா மதங்களுமே நிறுவன முறையில்தான் அமைக்கப்பட்டதாக இருக்கின்றது. எனவேதான் நற்கருணை என்பது கத்தோலிக்க திருச்சபை வாழ்வின் ஆதி மூலமாக இருக்கின்றது. அதாவது நற்கருணையின் தேவையே கடவுளிடம் சந்தான உறவை கேட்கும் உடன்படிக்கையை நாம் செய்தோம் என்பதற்கான ஒரு வெளி அடையாளமாக திகழ்கிறது. இதற்கும் மேலான ஒரு மேலான நோக்கம் என்பது வேறு எங்கிலும் இல்லை. அதனால்தான் நற்கருணை கொண்டாட்டம் என்பது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட முறைமையும் உச்சியும் ஆகும். திருமுழுக்கு பெற்ற பிறகு அகுஸ்தினாரும் அவரது தாயார் மோனிகாவும் வட ஆப்பிரிக்காவிற்கு திரும்ப முடிவு செய்தனர். பயணத்தின் போது அவர்கள் இத்தாலியின் ஒஸ்தியா என்ற துறைமுக நகரில் சில நாட்கள் தங்கினர். அந்த நாட்களில் தாயும் மகனும் இறைவனின் அன்பை பற்றியும் விண்ணக வாழ்வை பற்றியும் நீண்ட நேரம் உரையாடினர். பல ஆண்டுகளாக தனது மகனின் மனமாற்றத்திற்காக ஜெபித்த மோனிகா இப்போது தனது ஜெபம் நிறைவேறியதை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அவர் அகுஸ்தினாரிடம் கூறினார், இந்த உலகத்தில் நான் விரும்பிய ஒரே ஒரு காரியம் நீ ஒரு உண்மையான கிறிஸ்தவராக மாற வேண்டும் என்பதுதான். இறைவன் என் ஜெபத்தை கேட்டார். இனி இந்த உலகில் எனக்கு ஆசைப்பட எதுவும் இல்லை என்று. சில நாட்களுக்கு பிறகு கிபி 387 ஆண்டு ஒஸ்தியா நகரிலேயே புனித மோனிகா அமைதியாக ஆண்டவரில் நித்திரை கொண்டார். அவரது மறைவு அகுஸ்தினாருக்கு மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்தியது. ஆனால் தன் தாய் இறைவனோடு இணைந்து விட்டார் என்ற நம்பிக்கை அவருக்கு ஆறுதலாக இருந்தது. தன் தாயின் கண்ணீர், ஜெபம், தியாகம் ஆகியவற்றை அவர் வாழ்நாள் முழுவதும் மறக்கவில்லை. பின்னாட்களில் அவர் தனது கன்ஃபெஷன்ஸ் நூலில் தாயார் மோனிகாவை பற்றி மிகுந்த நன்றியுடனும் அன்புடனும் எழுதியுள்ளார். தாயார் புனித மோனிகாவின் மறைவிற்கு பிறகு அகுஸ்தினார் வட ஆப்பிரிக்காவில் உள்ள தனது சொந்த ஊரான தகஸ்தேக்கு திரும்பினார். இப்போது அவர் பழைய அகுஸ்தினார் அல்ல. உலக புகழையும் பதவியையும் செல்வத்தையும் விரும்பிய மனிதர் இப்போது இறைவனின் திருவுளத்தை மட்டுமே விரும்பினார். தனக்கு சொந்தமான சொத்துக்களை விற்று அதன் பணத்தை ஏழைகளுக்கு வழங்கினார். தனது வீட்டையே ஒரு சிறிய துறவற மடமாக மாற்றினார். சில நண்பர்களுடன் சேர்ந்து ஜெபம், திருவிவிலிய தியானம், நோன்பு மற்றும் சகோதர அன்புடன் வாழத் தொடங்கினார். அவருடைய ஒரே விருப்பம் வாழ்நாள் முழுவதும் அமைதியாக இறைவனுக்காக வாழ்வதுதான். ஆனால் இறைவன் அவருக்காக வேறொரு திட்டத்தை வைத்திருந்தார். ஒரு நாள் ஹிப்போ என்ற நகருக்கு சென்றபோது அங்குள்ள திருப்பலியில் கலந்து கொண்டார். அப்போது அந்த நகரின் ஆயரான வலேரியூஸ் திருச்சபைக்கு தேவையான நல்ல குருக்கள் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்.
அந்த நேரத்தில் அங்கு கூடியிருந்த மக்கள் அனைவரும் ஒரே குரலில், அகுஸ்தினார் எங்களுக்கு குருவாக வேண்டும் என்று வேண்டினர். அகுஸ்தினார் அதிர்ச்சியடைந்தார். தன்னை அந்த பொறுப்பிற்கு தகுதியற்றவர் என்று எண்ணி அழுதார். ஆனால் அது இறைவனின் அழைப்பு என்பதை உணர்ந்து தாழ்மையுடன் ஏற்றுக்கொண்டார். கிபி 391ஆம் ஆண்டு அவர் குருவாக அருள் பொழிவு பெற்றார். குருவாக பணியாற்றிய சில ஆண்டுகளிலேயே அவரது தூய வாழ்வு, ஆழ்ந்த மறையறிவு மற்றும் மக்கள் மீது கொண்ட அன்பு அனைவரையும் கவர்ந்தது. கிபி 395ஆம் ஆண்டு அவர் ஹிப்போ நகரின் ஆயராக நியமிக்கப்பட்டார். ஆயராக பொறுப்பேற்ற பிறகு தனது வாழ்நாளை முழுவதும் இறை மக்களுக்காக அர்ப்பணித்தார். தினமும் மக்களுக்கு இறை வார்த்தையை போதித்தார். திருவிவிலியத்தை எளிமையாக விளக்கினார். திருச்சபையில் தோன்றிய தவறான போதனைகளுக்கு எதிராக உண்மையான கத்தோலிக்க விசுவாசத்தை நிலைநாட்டினார். ஏழைகள், விதவைகள், அனாதைகள் மற்றும் நோயாளிகளை தேடி சென்று உதவினார். அவரது இல்லம் எப்பொழுதும் உதவி தேவைப்படுபவர்களுக்கு திறந்தே இருந்தது. ஆயர் என்ற பதவியை அவர் அதிகாரமாக கருதவில்லை. அது இறைவன் தந்த சேவை என்று எண்ணினார். அதனால் மக்கள் அவரை ஒரு நல்ல மேய்ப்பராக நேசித்தனர். இந்த கத்தோலிக்க மதம் என்பது ஒரு குடும்பம்தானே தவிர மதம் அல்ல. மதமாக இருந்தால் யார் வேண்டுமானாலும், எப்போது வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும் இந்த மதத்தில் சேர்ந்து கொள்ளலாம். அவர் அந்த மத நம்பிக்கையை நம்பினால் போதும். ஆனால் குடும்பத்தில் சேர்வது என்பது வேறு கதை. இந்த குடும்பத்தில் சேர வேண்டுமென்றால் அந்த குடும்ப தலைவரோ குடும்ப தலைவியோ யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் உன்னை எங்கள் குடும்பத்தில் சேர்த்து கொள்கிறேன் என்று கூறி சேர்க்க வேண்டும். குடும்ப தலைவரோ குடும்ப தலைவியோ இல்லாத சமயத்தில் அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களும் ஒருவர் அந்த தலைமை பொறுப்பை ஏற்று இந்த சேர்க்கும் சடங்கை செய்ய வேண்டும். எனவே அப்போஸ்தலர் மேல் மாடியில் குடியிருந்த நேரத்தில் கடவுளின் குடும்பத்தை சேர்ந்த குடும்ப தலைவியாகிய அன்னை மரியாள் அவ்விடத்தில் வீற்றிருக்கிறார். எனவே அந்த குடும்ப தலைவியை தன்னுடைய தாயாக ஏற்று யாரெல்லாம் வாழ்த்து கூறுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் கடவுளின் குடும்பத்தில் சேர்க்கப்படுவர். இந்த கடவுளின் குடும்பத்தில் சேர்க்கப்படுவர் என்றால் ஒருவர் மீது தூய ஆவியானவர் இறங்கி அவர்களை தன் எதிர்கால அல்லது நிச்சயிக்கப்பட்ட குடும்பத்தினராக தூய ஆவியானவர் ஏற்றுக்கொள்வதை குறிக்கும் சொற்களாகும். எனவே அன்னை மரியாளை மேல் மாடியில் அமர்ந்திருந்த அனைவரும் கடவுளின் தாயாக ஏற்று வாழ்த்தியதும், இங்கே தூய ஆவியானவர் ஒளிநாக்கு வடிவில் வல்லமையோடு இறங்கினார். அதாவது அன்னை மரியாளை வாழ்த்தியதால் அன்னை மரியாளின் தலைமையில் உள்ள கடவுளின் குடும்பத்தை நேசிக்கும் நபர்கள் என்று காட்டி கடவுளின் குடும்பத்தில் சேர்ந்தனர். அதாவது நற்கருணையை நம்பும் திருச்சபையை மற்றும் கடவுளின் சந்ததியினராக மாற்றும் கோட்பாடுகள் கொண்ட திருச்சபையை மட்டுமே தூய ஆவியானவர் அன்று தோற்றுவித்தார். அதனால் அந்த அப்போஸ்தலர்கள் என்ன செய்ய திட்டமிட்டார்கள் என்றால், தூய ஆவி தங்களுக்குள் கொடுத்த தைரியத்தை மட்டும் காட்டி கடவுளின் குடும்பம் குறித்து போதிக்கும் சிலுவை நற்செய்தியை போதித்து ஆயிரக்கணக்கான நபர்களை கடவுளின் குடும்பத்தில் சேர்த்தார்கள். இந்த பணியை இந்தியாவிலும் செய்வதற்காக, அதாவது இந்திய மக்களுள் யாரெல்லாம் கடவுளின் குடும்பத்தில் சேர விரும்புகிறவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லோரும் கடவுளின் குடும்பத்தில் சேர்த்து விட இந்தியாவிற்கு வந்த புனிதர்கள் மிகவும் அரும்பாடுபட்டார்கள். கன்ஃபெஷன்ஸ் உலகையே மாற்றிய ஆன்மீக நூல். ஆயராக பணியாற்றி கொண்டிருந்த காலத்தில் புனித அகுஸ்தினார் ஏராளமான நூல்களை எழுதினார். அவற்றில் மிகவும் புகழ்பெற்றது கன்ஃபெஷன்ஸ், அதாவது ஒப்புதல் வாக்குமூலங்கள் என்ற நூலாகும். இது வெறும் சுயசரிதை அல்ல. இது ஒரு மனிதன் பாவ வாழ்க்கையிலிருந்து இறைவனிடம் திரும்பிய
ஆன்மீக பயணத்தின் சாட்சியாகும். இந்த நூலில் அவர் தனது தவறுகளை மறைக்கவில்லை. இளமையில் செய்த பாவங்களையும் தவறான முடிவுகளையும் உலக இன்பங்களில் கழித்த வாழ்க்கையையும் மிகவும் நேர்மையாக எழுதியுள்ளார். அவர் தன்னை புகழ்வதற்காக எழுதவில்லை. இறைவனின் இரக்கத்தையும் அருளின் வல்லமையையும் உலகம் அறிய வேண்டும் என்பதற்காகவே எழுதினார். இந்த நூலை வாசித்த எண்ணற்ற மக்கள் மனம் திரும்பி இறைவனிடம் வந்துள்ளனர். இன்றும் கத்தோலிக்க திருச்சபையில் மிக முக்கியமான ஆன்மீக நூல்களில் ஒன்றாக கன்ஃபெஷன்ஸ் கருதப்படுகிறது. சிட்டி ஆஃப் காட் மற்றும் திருச்சபையின் மறை வல்லுனர் இவர். புனித அகுஸ்தினார் எழுதிய மற்றொரு தலைச்சிறந்த நூலான சிட்டி ஆஃப் காட், இறைவனின் நகரம் என்று தமிழில் அழைக்கப்படுகிறது. அந்த காலத்தில் ரோமை பேரரசு பல்வேறு படையெடுப்புகளால் பலவீனமடைந்தது. பலர் கிறிஸ்தவ மதத்தையே அதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டி வந்தனர். அப்பொழுது புனித அகுஸ்தினார் இந்த நூலை எழுதி உலக அரசுகள் நிலையற்றவை என்றும் இறைவனுடைய அரசு மட்டுமே நித்தியமானது என்றும் விளக்கினார். இந்த நூல் கிறிஸ்தவ இறையியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இது மட்டுமல்லாமல் அவர் 300க்கும் மேற்பட்ட மறையுரைகளையும் நூற்றுக்கணக்கான கடிதங்களையும் பல இறையியல் நூல்களையும் எழுதியுள்ளார். அவரது எழுத்துக்கள் அனைத்தும் கத்தோலிக்க திருச்சபையின் போதனைகளை ஆழமாக விளக்குகின்றன. அவருடைய சிறந்த இறையியல் பங்களிப்பை நினைவு கூர்ந்தது கத்தோலிக்க திருச்சபை அவரை திருச்சபையின் மறை வல்லுனர், டாக்டர் ஆஃப் த சர்ச் என்ற உயரிய சிறப்பு பட்டத்தால் கௌரவித்தது. அறிவு, தாழ்மை, விசுவாசம் மற்றும் இறையன்பு ஒன்று சேர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்த புனித அகுஸ்தினார் இன்றும் உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்களுக்கு வழிகாட்டும் ஒளியாக விளங்குகிறார். புனித அகுஸ்தினார் ஆயராக இருந்த காலத்தில் வட ஆப்பிரிக்காவில் பல கலவரங்களும் போர்களும் ஏற்பட்டன. குறிப்பாக வாண்டல்கள் என்ற ஜெர்மனிய இனத்தவர் வட ஆப்பிரிக்காவின் பல நகரங்களை கைப்பற்ற தொடங்கினர். கிபி 430ஆம் ஆண்டு ஹிப்போ நகரமும் முற்றுகையிடப்பட்டது. நகரம் முழுவதும் பயமும் பதற்றமும் நிலவியது. மக்கள் தங்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக நகரத்தை விட்டு வெளியேற தொடங்கினர். ஆனால் புனித அகுஸ்தினார் தனது மக்களை விட்டு செல்லவில்லை. ஒரு நல்ல மேய்ப்பன் தனது ஆடுகளை ஆபத்து நேரத்தில் கைவிட மாட்டான் என்ற இயேசுவின் போதனையை அவர் தனது வாழ்க்கையால் வாழ்ந்து காட்டினார். நோயுற்றவர்களுக்கு ஆறுதல் கூறினார். பயந்து போன மக்களுக்கு நம்பிக்கை அளித்தார். இறைவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று அனைவரையும் உற்சாகப்படுத்தினார். அவர் வயதில் முதிர்ந்திருந்தாலும் தனது இறுதி மூச்சு வரை திருச்சபைக்கும் மக்களுக்கும் சேவை செய்து கொண்டே இருந்தார். போரின் நடுவிலும் புனித அகுஸ்தினார் தனது பெரும்பாலான நேரத்தை ஜெபத்திலும் தவத்திலும் செலவிட்டார். தனது அறையில் மனம் திரும்புதல் சங்கீதங்களை, பெனிடென்ஷியல் சாம்ஸ், சுவரில் எழுதி வைத்திருந்தார். அவற்றை தினமும் வாசித்து இறைவனின் இரக்கத்தை வேண்டி ஜெபித்தார். அவருடைய உடல்நிலை நாளுக்கு நாள் பலவீனமடைந்து கொண்டே வந்தது. இறுதியாக கிபி 430ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதி தனது 76 வயதில் இறைவனை முழுமையாக நம்பியபடி அவர் ஆண்டவரில் இளைப்பாறினார். அவரது மறைவு திருச்சபைக்கு ஒரு பெரிய இழப்பாக இருந்தாலும் அவர் விட்டு சென்ற இறையியல் போதனைகளும் தூய வாழ்க்கை முறையும் தலைமுறை தலைமுறையாக பல்லாயிரம் கோடி மக்களை இன்று வரை வழிநடத்தி வருகின்றது. இன்று உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்கர்கள் ஆகஸ்ட் 28ஆம் நாளை புனித அகுஸ்தினாரின் திருநாளை மிகுந்த பக்தியுடன் கொண்டாடுகின்றனர். அவரது எழுத்துக்கள் இன்று வரை குறுமடங்களிலும் கத்தோலிக்க பல்கலைக்கழகங்களிலும் மறைக்கல்வி மையங்களிலும் ஆழமாக படிக்கப்படுகின்றன.
புனித அகுஸ்தினார் கிபி 430 ஆகஸ்ட் 28 அன்று இறந்தார். அவருடைய வாழ்ந்த காலத்தில் 4 முதல் 5ஆம் நூற்றாண்டு. இன்று இருப்பது போல போப்பாண்டவரால் அதிகாரப்பூர்வமாக கேனோனைசேஷன் செய்யும் முறை இன்னும் உருவாகவில்லை. அவரது தூய வாழ்க்கை, விசுவாசம், இறையியல் போதனைகள் மற்றும் திருச்சபைக்கு செய்த பல மகத்தான சேவையின் காரணமாக வட ஆப்பிரிக்காவிலும் பின்னர் உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்க திருச்சபையாலும் இயல்பாகவே புனிதராக வணங்கப்படத் தொடங்கினார். பாப்புலர் அக்யூமுலேஷன். பின்னர் அவரது பெயர் திருச்சபையின் அதிகாரப்பூர்வ புனிதர்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டது. மறை வல்லுனர், தி டாக்டர் ஆஃப் த சர்ச் பட்டம் யார் கொடுத்தார் தெரியுமா? புனித அகுஸ்தினாரை கத்தோலிக்க திருச்சபையின் மறை வல்லுனர் என்று போப் 8ஆம் பொனிபாஸ் அவர்கள் கிபி 1298ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அவர் மேற்கத்திய திருச்சபையின் 4 பெரிய மறை வல்லுநர்களில் ஒருவராக அறிவிக்கப்பட்டார். புனிதராக திருச்சபை ஒருவரை ஏற்றுக்கொண்டால் என்ன பொருள்படும் என்றால், அந்த நபர் தீர்ப்பு நாளுக்கு முன்பாகவே கடவுளால் சந்தான தத்தெடுப்பு முறைப்படி தத்தெடுக்கப்பட்டு விட்டார் என்றும், அதனால் அவர் தி கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் 460 படி கடவுள் குடும்பத்தில் சேர்ந்துவிட்ட ஒரு கடவுளாக மாறிவிட்டார் என்றும் பொருள்படும். புனித அகுஸ்தினாரின் வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்த்தால் இறைவனின் அருளால் எந்த மனிதனும் மாற்றப்பட முடியும் என்ற உண்மையை உணர்கிறோம். உலக இன்பங்களில் மூழ்கிய ஒரு இளைஞன், தவறான போதனைகளை பின்பற்றிய ஒரு தேடல் மனம் கொண்ட மனிதன், தனது தாயின் கண்ணீர் ஜெபத்தாலும் இறைவனின் எல்லையற்ற இரக்கத்தாலும் திருச்சபையின் மிகப்பெரிய புனிதர்களில் ஒருவராக உயர்ந்தார். அவருடைய வாழ்க்கை நமக்கு 5 முக்கியமான பாடங்களை கற்றுத்தருகிறது. இறைவனை தேடும் இதயத்திற்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். பெற்றோரின் ஜெபம் ஒருபோதும் வீணாகாது. மனம் திரும்புவதற்கு எப்போதும் தாமதமில்லை. இறை வார்த்தை மனிதனின் வாழ்க்கையை மாற்றும் வல்லமை கொண்டது. உண்மையான மகிழ்ச்சியும் அமைதியும் கிறிஸ்துவில் மட்டுமே கிடைக்கும். அகஸ்தினார் தனது வாழ்நாள் முழுவதும் அறிவை தேடினார். ஆனால் இறுதியில் அவர் கண்டுபிடித்த மிகப்பெரிய உண்மை என்ன? இறைவனை அறிதலே மனித வாழ்வின் மிகப்பெரிய செல்வம் என்று. புனித அகுஸ்தினாரின் வாழ்க்கை நமக்கு ஒரு வரலாற்று பாடம் மட்டுமல்ல, அது ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் இறைவன் விடுக்கும் அழைப்பாகும். நாம் எவ்வளவு தூரம் இறைவனை விட்டு விலகியிருந்தாலும் அவ்வளவு தூரம் அவர் நம்மை மீண்டும் வந்து அழைக்கிறார். நாம் எவ்வளவு பெரிய தவறுகளை செய்திருந்தாலும் அவர் அவ்வளவு தூரம் மன்னிக்க தயாராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், மனம் திரும்பி இறைவனிடம் முழு இதயத்தோடு திரும்பி வேண்டும். தினமும் ஜெபிப்போம். திருவிவிலியத்தை சிலுவை நற்செய்தியின் அடிப்படையில் வாசிப்போம். திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். நற்கருணை ஆண்டவரை அன்புடன் ஏற்றுக்கொள்வோம். பிறரை மன்னித்து ஏழைகளுக்கு உதவி செய்து கிறிஸ்துவின் அன்பை நமது வாழ்க்கையால் உலகிற்கு அறிவிப்போம். புனித அகுஸ்தினாரின் புகழ்பெற்ற வார்த்தைகளோடு இந்த வாழ்க்கை வரலாற்றை நிறைவு செய்வோம். ஆண்டவரே, உமக்காகவே எங்களை படைத்தீர். உம்மில் இளைப்பாறும் வரை எங்கள் இதயம் அமைதியடையாது. இந்த வார்த்தைகள் நம் வாழ்நாள் முழுவதும் நம் இதயங்களில் ஒலிக்கட்டும். புனித அகுஸ்தினாரை, உண்மையை தேடிய உங்கள் இதயம் கிறிஸ்துவில் அமைதியடைந்தது. நாங்களும் இறைவனை முழு மனதோடு தேடி தூய வாழ்வு வாழ உங்கள் பரிந்துரையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆமீன்.